இந்த மாதிரி வீடு நீங்கள் பில்ட் பண்ணணும்னா யூ கேன் பில்ட் இன் a day or two. டிஷ்யூஸை வச்சு 3D பிரிண்ட் பண்ணி ஒரு ஆர்கனை கிரியேட் பண்ணலாம். ஹே கைஸ், நான் வினோத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். யூஸ்வலாக வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் வீட்டோட பிளானையோ இல்லை வீட்டோட ஃபோட்டோஸையோ தாங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஒரு வீட்டையே பிரிண்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு 3D பிரிண்டட் ஹவுஸ் முன்னாடி தாங்க நின்றுட்டு இருக்கோம். த்ரீ பிரிண்டிங்னா 3 டைமென்ஷனல் பிரிண்டிங். அதை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் முறுக்கு புளிகிற கான்செப்ட் தாங்க அது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை வச்சு லேயராக ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது தான் 3D பிரிண்டிங். ஸோ இப்போ எனக்கு பின்னாடி இருக்க இந்த வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பேர் வந்து ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன். இது வந்து ஒரு 3D பிரிண்டட் ஹவுஸ். ஸோ இது வந்து ஒரு மாடல் ஹவுஸ் கிடையாது. இது உண்மையிலேயே வந்து உள்ளே வந்து ஒரு ஃபேமிலி வசிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் 3D பிரிண்டட் ஹோம். ஸோ இந்த வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட 2018 ஆரம்பிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க்கு, நிறைய ப்ரோட்டோடைப்பிங் அதெல்லாம் போய் கடைசியாக பிரிண்ட் பண்ணி ஏப்ரல் மாதம், அதாவது 2021 ஏப்ரல் மாதத்தில் இந்த வீட்டோட கீஸை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. வெளியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டான ஷேப்பில் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வீடு வந்து உள்ளே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹைஃபையாக மாடர்னாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகப்பட்ட ஹோம் ஆட்டோமேஷன் கூட இந்த வீட்டில் இருக்குதுங்க. ஈவன் இந்த வீட்டுக்கு சாவி கூட கிடையாது, ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே வரணும். லைக் எனி அதர் வீடு மாதிரி இங்கே லிவிங் ஏரியா, கிச்சன் அண்ட் பெட்ரூம்ஸ் அண்ட் ஈவன் டாய்லெட், பாத்ரூம்ஸ் அதெல்லாமே இருக்குது. இந்த வீட்டோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 94 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இந்த வீடு வந்து இங்கேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு கிடையாது. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் லெபார்டரியில் பிரிண்ட் பண்ணி 24 இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸாக இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டை. ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டெடா அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க இந்த ப்ராஜெக்ட் ஸ்க்ராட்ச்ல இருந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியே இந்த இடத்துல 5 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வீடு தாங்க இது. ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றி நான் பேசுகிறத விட இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்க போகிறோம். ஸோ அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாமுவேல் மில்டன். ஸோ இந்த 3D பிரிண்டிங் அண்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் PhD முடிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டே நம்ம இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் சாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இந்த மீட்டிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ உங்களோட பேக்ரவுண்ட், எங்கேருந்து வரீங்க, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் எந்த ஏரியாவில் நீங்கள் டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க, அதை பற்றின ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லுங்களேன். ஷோர். ஹலோ காய்ஸ், மை நேம் இஸ் சாமுவேல் மில்டன். சொன்ன மாதிரி நான் PhD வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் முடிச்சிருக்கேன். இப்போ ஐம் ஒர்க்கிங் இன் பெல்ஜியம் as a technology consultant for the industries in Belgium, மேனுஃபேக்சரிங் செக்டரில் மெயினாக. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஐ வாஸ் இன் ஃப்ரான்ஸ் for 5 years. அங்கே தான் நான் PhD முடிச்சுட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் for 2 years in the university before coming to Belgium. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். சென்னையில் வந்து அண்ணா நகரில் தான் பிறந்து வளர்ந்தேன். SBI ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து BE முடிச்சுட்டு அதுக்கப்புறமா BE வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சுட்டு SRMல வந்து 1 year வந்து மாஸ்டர்ஸ் CADல பண்ணேன், கம்ப்யூட்டர் டிசைனில். ஸோ அந்த மாஸ்டர்ஸ் வந்து இட் வாஸ் அ டுவல் மாஸ்டர்ஸ். ஸோ ஐ காட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு ஃப்ரான்ஸ். டுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னா இந்தியாவிலும் படிக்கலாம் அண்ட் வேற ஏதாவது ஆல்டர்னேட் லொகேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த மாதிரி வந்து 1 year வந்து இந்தியாவில் படிக்கிற மாதிரியும் 1 year வந்து அப்ராடில் படிக்கிற மாதிரியும். ஸோ ஐ சோஸ் டு கம் டு ஃப்ரான்ஸ். ஓகே. அந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. Basically, you will get the degree from both the countries, one from India and one from France. So that's how I landed up in France. So additive manufacturing-க்கும் 3D printing-க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை ரெண்டுமே வேறையா? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா in layman's termல 3D printing சொல்லுவாங்க. But scientifically or in a research field வந்து we call it additive manufacturing. So additive manufacturing ன்றது பேசிக்காக you create something or you build something layer by layer. ஸோ ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு லேயராக வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் கால் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கிரியேட்டட் லேயர் பை லேயர். அதாவது ஒரு லேயராக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து another லேயர் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் யூ கேன் பில்ட் அப் அப்பான் த ப்ரீவியஸ் லேயர்.
ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா யூ கேன் கிரியேட் காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸ். பேசிக்காக அதுதான் வந்து இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கோட மெயின் அட்வான்டேஜ். யூ கேன் கிரியேட் டிசைன்ஸ் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் அதர் ட்ரெடிஷனல் வேஸ். எஸ். ஓகே. ஸோ இந்த 3D பிரிண்டிங்கிற டெக்னாலஜி வந்து ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவால்வ் ஆச்சு, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சாங்க, இதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? ஸோ 3D printing வந்து ஆரம்பிச்சது இட்ஸ் பீன் சம் டைம் 30+ years இருக்கும். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் as ஸ்டீரியோலித்தோகிராஃபி. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். இட் இஸ் பேசிக்லி யூஸ் ஃபார் ப்ரோட்டோடைப்பிங் மாடல்ஸ். ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மாடல் கிரியேட் பண்ணும்போது யூ கிரியேட் ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து தே ஃபோக்கஸ்ட் அண்ட் தே யூஸ்ட் இட் ஃபார் செவரல் இயர்ஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 10 to 15 yearsல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம் அவுட் ஆஃப் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் டு அதர் அப்ளிகேஷன்ஸ். பேசிக்கலாக to make different materials. First on the polymers மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So now they are using different types of plastics, different types of materials like metals, ceramicsல இருந்து எல்லா மெட்டீரியலுமே இப்போ build பண்ற அளவுக்கு the technology has developed. So for example, this house is also a great example because this is built with concrete but layer by layer with using 3D printing technology. So now materials have become more accessible and more reachable in the technology. ஸோ அதனால நிறைய அப்ளிகேஷன்ஸ் டச் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடி ஆம்ஸ்டர்டாமில் 3D பிரிண்டட் பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இந்த வீடு வந்து ஏன் 3D பிரிண்ட் பண்ணணும், நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட்டை 3D பிரிண்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி பார்த்தோம். சரி, ஓகே, ஒரு ரியல் டைம் டச் அண்ட் ஃபீல் வேணும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். பட் வீடு ஏன் 3D பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் எங்கெங்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது? இட்ஸ் a very great question. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீடு 3D பிரிண்ட் பண்ணுறதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. குறிப்பிட்ட சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் குவைட் வெரி ஃபாஸ்ட். ஒரு வீடு நீங்கள் பில்ட் பண்ணணும்னா நார்மலாக வந்து ஒரு 4 to 6 months ஆகும். எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வீடு நீங்கள் பில்ட் பண்ணணும்னா யூ கேன் பில்ட் இன் a day or 2. ஸோ இந்த வீடை வந்து 2 நாளில் பிரிண்ட் பண்ணிட முடியும். ஆமாம். ஒன்ஸ் யூ ஹேவ் ஆல் த டிசைன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெடி, த ப்ராசஸ் இஸ் குவைட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் பில்ட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து we can build more energy efficient houses. இப்போ நம்ம மெயின் இன்ட்ரெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஃபிஷியன்சி இருக்கணும்னு பார்ப்பாங்க, எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ஆப்டிமலாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹவுசஸ் கட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலேஷனோ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு ஆப்டிமல் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கன்சம்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஐடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து இதுவாக இருக்கும். அண்ட் இட்ஸ் குவைட் ஃபாஸ்ட். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா லைக் இன் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் யூ கேன் பில்ட் அ கம்யூனிட்டி. ஓகே. ஸோ இந்த வீடெல்லாம் இல்லாத ஏரியாஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக லைக் இந்த ஆஃப்ரிக்கா ஒரு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நவ் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் பட் இட் வில் டெஃபினெட்லி பிகம் சீப்பர். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டி தரத்துக்கு வந்து ஒரு டூலாக இது வந்து அமையும்னு நான் நம்புறேன். இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு பார்த்தோம்னா இன்னும் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஐடியா என்ன? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹாஸ் அ இட்ஸ் ஏ பிக் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த வீடு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நோ பில்லர்ஸ் இன்சைட். இந்த வால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிசைனில் வந்து யூ கேன் மேக் ஆல் த மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் கட்டுறதுக்கோ இல்லை வந்து ரெடிமேட் ஹோம்ஸ் கட்டுறதுக்கோ இட்ஸ் குட் பி ஆன் டிமாண்ட். இன்னைக்கு தேவைன்னா நாளைக்கு ஒரு வீடு வர அளவுக்கு இட் குட் பி மெச்சூர் இனஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடு பிளானை பிரிண்ட் பண்ணுறதோட வீட்டே பிரிண்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிடலாம். ஆமாம், அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் இந்த 10 yearsல பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த டெக்னாலஜி எங்கே பார்த்தாலும் 3D பிரிண்ட் பண்ணுறோம், ஈவன் நிறைய கம்பெனிஸில் வந்து குட்டி 3D பிரிண்டர்ஸ் வச்சிருக்காங்க, திடீர்னு ஏன் இந்த டெக்னாலஜி இவ்வளோ பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது? ஸோ அப்படி என்ன இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்குது? ஆக்சுவலி 3D பிரிண்டிங் வந்து லைக் ஐ செட் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் ஆரம்பிச்சது. பட் இவென்ச்சுவலாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நியூ மெட்டீரியல்ஸ் காட் இன்ட்ரடியூஸ்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோஸ்பேஸ்லேயோ சரி, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில், ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நார்மலாக தே வில் ஹேவ் அ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரோட்டோடைப் டு அ ப்ராடக்ட். இப்போ வந்து ப்ராடக்ட்டே வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக ஆன் டிமாண்டில் பண்ணலாம், ஒரு மெட்டாலிக் மெட்டீரியலில் பண்ணலான்ற மாதிரி போது it solved a lot of other questions. The product development cycle வந்து ஒரு லாங் டேர்மா இருக்குல்ல, ஒரு 6 months இருக்கு. இது வந்து நீங்க வந்து ஒரு few daysக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு இனோவேஷன் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இனோவேட் பண்ணும்போது வந்து யூ ஹேவ் வெரி ஷார்ட் let's say product development cycle. லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடுது. ஓகே. ஸோ இன்னொரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் ஃபீல்டில் வந்து மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் டிசைன் பார்ட் வித் லெஸ் வெயிட்.
ஏன்னா மெயினாக இப்போ நீங்கள் ஒரு ஏரோப்ளைனில் நீங்கள் போகிறீங்கன்னா the cost is related to the weight of the consumption and the weight of the material. the weight of the aircraft. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து எவ்வளோ லைட்டாக இருக்கோ அவ்வளோ லெஸ் ஆஃப் ஃபியூல் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ திஸ் டெக்னாலஜிஸ் ஓப்பன் டோர்ஸ் டு லெட்ஸ் சே மேக் பார்ட்ஸ் வித் லெஸ்ஸர் வெயிட், ஆப்டிமல் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வந்து 2 கிலோக்கு டிசைன் பண்ண முடியும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு. So this has opened a whole new door for carbon emissions cut பண்றதுக்கோ இந்த level of like weight reduction or இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் ஓபன் அப் ஆறாங்க. அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு பெரிய பூம் இருந்தது ஆக்சுவலி ஏரோஸ்பேஸ் ஃபீல்ட்ல. ஓகே, ஸோ பேசிக்கா வந்து லெஸர் டியூரேஷன் அண்ட் லைட் வெயிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாம் பண்ண முடியும் இந்த டெக்னாலஜி வச்சு அப்படிங்கிறதுனால இந்த பூம் வந்து திடீர்னு ரைஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நல்லா விசிபிளாக வரும்போது நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து தே ஸ்டார்டட் திங்கிங் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ நம்ம ஃபீல்டில் எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்தனால several applications have boomed in the last 10 years. Okay. So அப்பனா இந்த டெக்னாலஜி வந்து நாட் ஸ்பெசிஃபிக் டு ஒரு மேனுஃபேக்சரிங் மட்டும் கிடையாது, ஈவன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? Absolutely. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா லைக் இன் பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல இல்ல மெடிசன் ஃபீல்ட்ல they are able to even print organs with human tissues வச்சு 3D print பண்ணி ஒரு ஆர்கனை கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்கன். சிமெண்ட் வச்சு வீடு கட்டுற மாதிரி ஹியூமன் டிஷ்யூ வச்சு 3D print பண்ணி ஒரு ஆர்கனை பிரிண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹவு மச் ஆஃப் அ பிக் அட்வான்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷனாலியா ஒரு லிவர் ஃபங்க்ஷனாலியா யூ கேன் ஹேவ் இட் ஆன் டிமாண்ட் போது I mean it opens a whole new டோனர் தேடி அலையிறது, இந்த லாங் வெயிட்டிங் பீரியட், நிறைய லைஃப் இதனால லூஸ் பண்றது, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். டெஃபினட்டா அது இன்னைக்கு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் we are getting there. So there's lot of research going on in the same field. So probably in the next 10 years we will have that. So இப்போ இவ்வளோ ஷார்ட் டியூரேஷன்ல பண்றாங்க அண்ட் இவ்வளோ ஃபாஸ்டா பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டி அண்ட் சேஃப்டி நல்லா இருக்குமா? இட்ஸ் a good question. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிமெண்ட் வேணும், ஸ்பெஷல் கான்க்ரீட் வேணும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டிசைனே வந்து இட்ஸ் ஆப்டிமல் டிசைன். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து முன்னாடியே வி கன்சிடர்ட் ஆல் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பிஃபோர் டிசைனிங் இட். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸோ ஒரு வேறு என்ன லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு வி ஹவ் ஆல்ரெடி டிசைன்ட் இட். உங்கள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா it has a reason behind it. It has a design to, for example, the wind வந்து divert பண்ணுறதுக்கு you can have these kind of dome structures. So இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை நாங்கள் we are already considering before designing it. So safety வந்து 100% safe-னு இருக்கும் போது தான் we will go for real structure. ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலுமே வந்து அதுக்கு லிமிடேஷன்ஸ்னு இருக்கும் இல்லையா? அதாவது இது வரைக்கும் தான் டெக்னாலஜி அப்ளை பண்ண முடியும், இல்லை அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட பார்வையில் இந்த டெக்னாலஜியில் அது அந்த மாதிரி என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது? டெஃபினட்டாக இந்த டெக்னாலஜியும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் டு நேம் அ ஃபியூ, இது வந்து டுடே இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜி. ஏன்னா எல்லாமே இப்போ புதுசாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின் வேணும்னா இட் ஹேஸ் டு பிகம் இட் ஹாஸ் டு மேட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் இன்னும் இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் 3D printing பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ அந்த ஸ்கோப்பும் கொஞ்சம் ப்ராடன் ஆகிட்டு வருது. ரைட் ஃப்ரம் பாலிமர்ஸ் நவ் மெட்டல்ஸ் அண்ட் கான்க்ரீட்லேருந்து ஹியூமன் டிஷ்யூஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தட் டொமைன் ஆல்சோ வில் கெட் பிகர். தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, லைக் ஏஸ்தட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடே எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹாஸ் அந்த லேயர் வைஸ் பில்ட் பண்ண சொரசொரன்னு இருக்கு, அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அன்அவாய்டபிள் இந்த டெக்னாலஜி பிகாஸ் நீங்கள் லேயர் வைஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 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 ஸ்டார்கேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த எஃபெக்ட் வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்காது சில பேருக்கு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மற்றபடி இப்போது ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோமொபைல் டெக்னாலஜிஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட் நீங்கள் டிசைன் பண்ணலாம், நான் சொன்னேன்ல லைக் நீங்கள் பார்ட் ரெடிமேடாக பண்ணிடலாம் 3D printingல. பட் ஆனால் வந்து அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரோஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்லையோ ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாண்டர்ட்லையோ பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ கான் டைரக்ட்லி யூஸ் தட் பார்ட். ஏன்னா வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி சர்ஃபேஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு சர்ஃபேஸ் குவாலிட்டி வந்து இதுல கிடைக்கிறது இது வரைக்கும் இன்னும் ரீச் ஆகல. ஆமா, அந்த 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 ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ரிசைஸாவோ அவ்வளோ ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் இட்ஸ் நாட் சூட்டபிள்.
ஓகே ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அதாவது ஒரு பொருள் நின்றுக்கிட்டே இருக்க போகுது, ஸ்டாட்டிக்காக இருக்க போகுதுன்னா இதை வச்சு பிரிண்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு மூவபிள் பார்ட், ஒரு ஃபங்க்ஷனல் பார்ட்டாக இருக்குதுன்னா மேபி லைக் அடிஷ்னலாக வேற ஒரு ஹைபிரிட் டெக்னாலஜி தேவைப்படும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த செக்டரில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணலாம், இல்லை எங்கே வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ஆப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி இப்போ நம்ம பேசுறதுனால இந்த டெக்னாலஜிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோர்சஸ் இருக்கா? அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே ஏதாவது ஒரு தனியான படிப்பு இருக்கா? அண்ட் இதை படிக்கணும் அப்படின்னா லைக் வந்து இப்போ ஒரு சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ படித்தவங்க மட்டும்தான் இதை வந்து படிக்க முடியுமா, இல்லை யார் வேணாலும் படிக்கலாமா? ஸோ இதோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஒரு தனி சப்ஜெக்டாகவே இப்போ வந்திருக்கு, ஒரு தனி ஃபீல்டாக வந்திருக்கு. ஸோ மெனி யூனிவர்சிட்டிஸ் லைக் யூரோப்லேயோ சரி, யூஎஸ்லேயோ சரி, இன் எனி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் யூ ஹேவ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் இன் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ கொஞ்சம் ப்ராடாக எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலைஸ் கோர்சஸ் எடுத்துக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வேணும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், இல்லைனா வந்து எனக்கு வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் செக்டரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸும் இருக்குது. ஏன்னா பிகாஸ் லைக் ஐ செட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா யார் வேணாலும் இந்த கோர்ஸ் ஆஃப் பண்ணலாமா? லைக் எந்த துறை சம்மந்தப்பட்டவங்களும் இந்த கோர்ஸ்லாம் வந்து படிக்கலாமா, இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக சொல்லணும்னா there is சம்திங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நெவர்தலெஸ் ஒரு ஐடி ஃபீல்ட்லையோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் there is சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நிறைய தேவைப்படுது. எவ்ரி மிஷின் வில் ஹேவ் அ சாஃப்ட்வேர் பிஹைண்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அந்த டைரக்ஷன்லையும் போகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சாம். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் ஒதுக்கி நீங்கள் எங்களுக்காக ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக புரியக்கூடிய லாங்குவேஜில் ஈஸியாக புரிய வச்சிங்க இந்த டெக்னாலஜியை பற்றி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் யூ. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே படிக்க வரும்போது நிறைய டவுட்ஸோடு வருவாங்க, நிறைய கொஷின்ஸோடு வருவாங்க. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் இங்கே ஆல்ரெடி 6 years இருந்தேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கே நியூவாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வில் ரியலி பெனிஃபிட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பண்ணும்போது ஐ திங்க் இட் வில் பெனிஃபிட் மெனி பீப்புள் who want to know more about ஹையர் எஜுகேஷன் ஆர் டு டெக்னாலஜி ஓரியன்டடாக ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுக்குறீங்க. ஸோ ஐ திங்க் ஐ லைக் இட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் யுவர் ஒர்க். தேங்க்ஸ் சாம். நோ ப்ராப்ளம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து சாம் கிட்ட பேசினதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த டொமைனில் நீங்கள் படிக்கணும், இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நெதர்லாண்ட்ஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் இந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்னும், பட் அதை தவிர ஒரு சில லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye. டாக்டர் சொல்ல மறந்துட்டேன். பிஎஸ்சி சொல்லிட்டியா டாக்டர்? பேரும் பேச்சுலர்ஸ் ஒன்றா தான் படித்தோம். ஸோ அப்போ 2 பேரும் ஒரே காலேஜில் தாங்க குப்பை கொட்டிட்டு அப்படியே 2 ஆர்டர் அப்படியே டைவர்ட் ஆகி மறுபடியும் வந்து இங்கே 3D பிரிண்டிங் வீட்டில் வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் டிசைன் கோர்சஸ் தான் இருக்கும். பட் பேச்சுலர்ஸ் நம்ம என்ன யாருன்னா படித்தோம்? பேச்சுலர்ஸ் நம்ம எங்கே படித்தோம்? அது 2வது. நான் பிறந்து ஏய் நீ என்கிட்ட பேச மச்சான், நீ நான் என்கிட்ட பேசு.